കഠോപനിഷത്തിലെ മൊത്തം 2 അധ്യായങ്ങളും 6 വല്ലികളുമാക്കുമുള്ളത്. ആദ്യത്തെ അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും രണ്ടാമത്തെ അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും. முதல் அத்தியாயத்திலே 3 வள்ளிகள் முடிஞ்சது. ரெண்டாவது அத்தியாயத்திலே ஒரு வள்ளி முடிஞ்சு இப்போ ரெண்டாவது வள்ளி. அதானது டோட்டலா வள்ளிகளை கவுண்ட் பண்றத 5வது வள்ளி. அப்போ நமக்கு கடோபனிஷத்து 2வது அத்தியாயம் 5வது வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் 1வது மந்திரம் புரம் ஏகாதசத்வாரம் அஜஸ்ய அவக்ரசேதசः அனுஷ்டாய ந சோஜதி விமுக்தः ச விமுச்யதே ஏதத் வை தத். அவக்ரசேதசः ഒരുപോതും കുറയാത്ത വിജ്ഞാനത്തോടു കൂടിന അജസ്യ ആത്മാവുക്ക്, ജനന മരണങ്ങളില്ലാത്ത ആത്മാവുക്ക് ഏകാദശദ്വാരം 11 ദ്വാരങ്ങളോട് കൂടിന പുരം പട്ടണം ഭവിക്കരുത്. തം അവനെ അനുഷ്ഠായ ധ്യാനിച്ചിട്ട് ന ശോചതി ദുഃഖിക്കരുതില്ല. വിമുക്തഃ അവിദ്യയിലേന്ത് മുക്തനായിട്ട് വിമുച്യതേച്ച ജനന മരണങ്ങളിലേന്ത് തപ്പിച്ചുക്കവും ചെയ്യ മുടിയരുത്. ഏതത് വൈ തത് ഇതുതാനത്. பிரம்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துண்டு வர்ணனை பண்ணவாக்கம் செய்யப்படுறது. ஸ்ருதியாக்கும் இதை நமக்கு வர்ணிச்சு தரா, ஸ்ருதி தேவியாக்கும் வர்ணிக்கிறா. ஜீவாத்மா அதிவசிக்கிற புறமாக்கும் 11 துவாரங்களோடு கூடின இந்த சரீரம். அந்த புறத்துக்கு நாதனாயிருக்கிற ஆத்மாவை தியானிச்சு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறவாளுக்கு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகிறதில்லை. இந்த புறத்துக்குள்ள இருக்கிற நாதன் அந்த ஜீவாத்மாவே தான் பிரம்மம். அவித்யா காம கர்மங்களாயிருக்கிற பந்தனங்களிலேந்தெல்லாம் முக்தனாகிறதுனால அந்த ஜீவாத்மாவுக்கு அதுக்கப்புறமா ஜனன மரணங்கள் இல்லை. பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால இப்படி எக்ஸாம்பிளோடு கூடிட்டு சொல்லப்படுறது. இது சரீரம் ஆத்மாவோடு வாசஸ்தானம் மட்டுமாக்கும். ஒரு ராஜாவும் பட்டணமும் தமிழை என்னவாக்குமோ பந்தம், அதே மாதிரி ஆக்கும் இந்த சரீரமும் ஆத்மாவும் தமிழை இருக்கிற பந்தம். சரீரமாக்கும் ஆத்மா அப்படிங்கிற நிலைமையிலேந்து இந்த சரீரம் அழியக்கூடினதாக்கும் அப்படின்னும் ஆத்மாவுக்கு ஜனன மரணங்கள் இல்லை அப்படின்னும் தெரிஞ்சுண்டு
ஆத்ம சாட்சா்காரம் உண்டானா அதுக்கப்புறமா இருக்கிறதுலையே பெரிய பயமா இருக்கிற மரண பயம் கிடையாது. ஜனன மரணங்கள் இல்லாத அவஸ்தையில வந்து சேரும். இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சக்கரத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி. அப்படின்னு ஸ்ருதி தேவி எடுத்து சொல்லுறா. அதாக்கும் இந்த மந்திரம். சரீரத்தில் இருக்கிற 11 துவாரங்கள், 2 காது, 2 கண்ணு, மூக்கோடு 2 துவாரம், 6 வாய் 7, நாபி 8, மலமூத்திர துவாரங்கள் 2, 10. அதுபோக சிரசில இருக்கிற பிரம்மரந்திரம், இப்படியாக 11 துவாரங்கள். புரஞ்சன உபாக்கியானத்திலெல்லாம் நம்ம பார்க்கறது நவத்வாரங்களையாக்கும் பார்ப்போம். அதுல நாபி, அதே மாதிரி சிரசில இருக்கிற பிரம்மரந்திரம், இது ரெண்டும் சொல்லப்படுறதில்லை. இங்க ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கிறதாக்கும் உபனிஷத்தோடு நோக்கம். அப்படிங்கிறதுனால பிரம்மரந்திரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டேதான் உபனிஷத்துல இந்த சரீர வர்ணனையும் நடக்கும். அதனால 11 துவாரங்கள் இருக்கிற ஒரு பட்டணத்தோடு ரூபத்திலேயாக்கும் சரீரத்தை வர்ணிச்சிருக்கிறது. எத்தனை நாளைக்கு ஆக்குமோ மனுஷா அஜ்ஞானத்துல இருக்கா, அത്രയും நாள் ஈஸ்வர தர்சனம் உண்டாகிறது வரைக்கும். அஜ்ஞானத்துல இருக்கிறது அப்படின்னா ஈஸ்வர தர்சனம் இல்லாம இருக்கிறது. அப்ப ஞானம் உதிக்கிற வரைக்கும், ஈஸ்வர தர்சனம் உண்டாகிற வரைக்கும் ஜனிச்சுட்டே இருக்கணும். ஞானம் கிடைச்சானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. பூமிக்கோ பாதாள லோகத்துக்கோ பரலோகத்துக்கோ ஒன்றும் அதுக்கப்புறமா போய் ஜனிக்கണ്ട. மண்ணால குடமுண்டாக்குற கொசவர்கள் அந்த மண் குடங்களை காய வைக்கிறதுக்கு வெயில்ல வைக்கிறா. அதுல காயாத குடங்களும் காஞ்ச குடங்களும் எல்லாம் இருக்கும். ஆடு மாடுகள் எல்லாம் நடந்து போறத சில குடங்கள் எல்லாம் இப்படி உடையும். காயாத குடமாக்கும் உடைஞ்சது அப்படின்னாக்கா அத மறுபடியும் எடுத்து குடம் உண்டாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவா. காஞ்ச குடமாக்கும் உடைஞ்சது அப்படின்னா அதை தூக்கி தூர கலவா. காயாத குடமாக்கும் உடைஞ்சது அப்படின்னா அதை மறுபடியும் எடுத்து குழைச்சி உருட்டி சக்கரத்துல வச்சு புதுசா ஒரு குடத்தை உண்டாக்குவா. அதே மாதிரி ஈஸ்வர தர்சனம் உண்டாகிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு நிலைமை உண்டாகும். நம்மளை பதம் பண்ணிட்டே இருப்பார் பகவான். நம்ம நடுவுல அந்த பகவத் சிந்தனையிலேருந்து டொப்போன்னு விழுந்துடுவோம். மறுபடியும் ஆரம்பிப்போம் பகவத் சிந்தனைய. இந்த ப்ராசஸ் ஒரு தடவை ஆரம்பிச்சு வச்சா போரும். ஒரு தடவை நாராயண நாமம் நம்மளோட லைஃப்ல சொன்னா போரும். அது கண்டினியூஸ் ஆகும். ஞானாக்னினால
பக்குவப்பட்டானா அதுக்கப்புறம் கிடைக்கிறது முக்தி அப்படிங்கிற அவஸ்தையாக்கும். രണ്ടാമത് അധ്യായത്തിലെ രണ്ടാമത് വല്ലി അതാണത് மொத்தமா பார்க்கறத அஞ்சாவது வள்ளியாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ഒന്നാമത് അധ്യായത്തിലെ ഉപദേശിച്ച തത്വങ്ങളെ സൂക്ഷ്മ മനനത്താലെ അതാണത് വിചാരത്താലെ ഉറപ്പിക്കുന്നതാക്കും രണ്ടാമത് അധ്യായം. എക്സാമ്പിൾ സഹിതമായിട്ട് ഇതിലെ ചൊല്ലപ്പെടുறது നമുക്ക് தெரிஞ்சுக்கிறதுக்காയിട്ട് ഇതിലെ ഒരു പുരം அப்படின்னு சொல்லப்படுறது அது பட்டணம். ஒரு பட்டணத்திலே பலதும் இருக்கு. நிறைய கதவுகள் இருக்கு. துவாரங்கள் வழியாவாக்கும் உள்ளுக்கும் வெளிக்கும் இருக்கிற யாத்திரை. ராஜவீதியில படர்கள் எல்லாம் இருக்கா. பட்டணத்துக்குள்ள நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏகாதச துவாரங்கள் இருக்கிற புறம், 11 கதவுகள் இருக்கிற என்ட்ரன்ஸுகள் இருக்கிற பட்டணம். கண்ணு அப்படிங்கிறது 2 துவாரம், காது அப்படிங்கிறது 2 துவாரம், மூக்கு அப்படிங்கிறது 2 துவாரம், 6 துவாரமாச்சு. வாய் 1 துவாரம், 7 துவாரமாச்சு. மலத்வாரம், மூத்திரத்வாரம், இப்படி 9 துவாரமாச்சு. இந்த 9 துவாரங்களும் ஸ்தூல ரூபத்தில் காணறதுக்கு நமக்கு சாதிக்கும். கண்ணுக்கு காணாத விதத்துல சர்ம கூபங்கள் தோறும் லட்சக்கணக்குக்கு துவாரங்கள் நமக்குள்ள இருக்கு. அதுல முக்கியமான 11 துவாரங்களையாக்கும் இங்க சொல்லப்படுறது. எത്ര துவாரங்கள் இருக்கோ அத்தனையும் துவாரபாலர்களும் இருக்கா. ബന്ധനത്തോട് ദ്വാരമാണ് പൊക്കിൽ കൊടിയാക്കും 10வது ദ്വാരം. ബന്ധന മുക്തിയോട് ദ്വാരമാണ് பிரம்மரந்திரமாக்கும் 11வது ദ്വാരം. இப்படியாக 11 ദ്വാരங்கள் இருக்கிற புறமாயிட்டு மனுஷ சரீரத்தை வர்ணிக்கப்படுறது. സ്വച്ഛന്ത മൃത്യുവിലെ പ്രാണനെ பிரம்மரந்திரம் வழியாக்கும் வெளியில விடுறதுக்கு சாதிக்கும். ഭീഷ്മ പിതാമഹ அவரோடு அப்பா கொடுத்த வரபலத்தால அவருக்கு സ്വച്ഛന്ത മൃത്യുവാക്കും உண்டாச்சு. ശരശയ്യയിലെ நிறைய நாளுகள் இப்படி உத்தராயணம் வரதும் பார்த்துட்டு அவரு இருந்தார். அந்த டைமிலேயாக்கும் தர்மபுத்திரருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவரு உபதேசிச்சார். സ്വച്ഛന്ത മൃത്യു அப்படின்னு சொன்னப்போ அதுவும் சேர்த்து நம்ம இங்க பார்த்தோம். அவ்வளவுதான். எல்லா புறங்களையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ராஜாவும் உண்டு. 11 ദ്വാരങ്ങൾ இருக்கிற இந்த சரீரத்தை ஒரு பட்டணமாயிட்டாக்குமே விஸ்தரிக்கப்படுறது. സ്വച്ഛന്ത മൃത്യുവിലെ പ്രാണനെ பிரம்மரந்திரம் வழியாக்கும் வெளியில கடத்தி விடப்படுறது. எல்லா புறங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ராஜாவும் இருக்கார். பொதுஜனம் பலவிதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புறங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான டியூட்டிகள். അജസ്യ പുനരഭി ജനനം പുനരഭി മരണമില്ലാത്ത அந்த ഭഗവാനോട് അവക്രചേതസഃ கொஞ்சம் கூட டிம்மாகாத்த விஞ்ஞானத்தோடு கூடின புறம், கொஞ்சம் கூட வக்கரதையில்லாத
அந்த புருஷோத்தமனோடு புறம். நம்மளோட இந்த புறம் அப்படிங்கிற சரீரம் ജനിച്ച് മരിച്ച് പുനരഭി ജനനം പുനരഭി മരണം அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத ராஜாவான புருஷோத்தமனோடு புறமாக்கும். இதை தெரிஞ்சுண்டு அனுஷ்டாயா அனுஷ்டிச்சானா அஜனான அந்த அவக்ர சித்தனை அவக்ர சேதசனை பஜிச்சானா விசாரம் செஞ்சானா ந சோச்சதி துக்க அனுபவம் இருக்காது. ஜீவனுக்கு மரணம் இல்லை, சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது அப்படிங்கிற பரமார்த்தம் தெரிஞ்சானா துக்கம் அப்படிங்கிறது உண்டாகாது. எல்லா புறங்களும் நசிக்க கூடினதாக்கும்னா கூடியும் எல்லா புறங்களோடும் எஜமானனா இருக்கிற அந்த புருஷோத்தமனுக்கு நாசம் இல்லை. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்களுக்கும் நாசம் இருக்கு. அந்த உயிரினங்களோட சரீரங்களுக்கு நாசம் இருக்கு. இருந்தா கூட எல்லா உயிரினங்களோடும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவா இருக்கிற அந்த நாதனுக்கு ஒருபோதும் நாசம் இல்லை. ஜீவன் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் அப்படிங்கிறது கிடையாது. விமுக்தஸ்ய விமுச்சியதே, விமுக்தன் முக்தி பிராபிக்கிறான். பிரபஞ்ச விஷயங்களிலேந்து விடுபடுறவன் முக்தி பிராபிக்கிறான். நம்மளோட சொரூபம் இந்த பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிறதாக்கும்னா ஒருபோதும் நமக்கு முக்தி கிடைக்காது. ஜீவன் முக்தனாக்கும் அப்படிங்கிறதுனாலேயாக்கும் முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பிரகிருதியில எல்லா அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஆனா உண்டாகிறதாக்கும் முக்தி. பிரபஞ்சத்தில விஷய சுகங்களில அட்டாச்மெண்ட் இருக்கிறவனுக்கு ஒருபோதும் முக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. அஜ்ஞானத்தை ஞானத்தால இல்லாம பண்ணி விஞ்ஞானவானாகலாம். ஏதது வை தது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல சொன்ன அந்த பரமாத்ம தத்துவம் தான் இது. இங்க சொன்ன புறங்களும் புறங்களோடு எஜமானனையும் மனனம் செஞ்சு உறப்பிக்கணும். மனுஷனுக்கு வீடு மஸ்ட், புறங்களுக்கு சரீரம் மஸ்ட். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 5வது வள்ளியில 2வது மந்திரம் பார்க்கிறோம். ஹம்சஹா சுஜிஷத் வசுஹு அந்தரீட்சசத் ஹோதா வேதிஷத் அதிதிஹி துரோணசத் நிருஷத் வரசத் கிருதசத் व्योमसद अब्जा गोजा घृदजा अद्रिजा घृदम बृहद सह अवन शुजिषद ஆகாசத்துல வசிக்கிற ஹம்சஹா சூரியனும்
அந்தரீட்ச சது, அந்தரீட்சத்தில் வசிக்கிற வசுகு வாயுவும், வேதிஷது பூமியில வசிக்கிற ஹோதா அக்னியும், துரோணசது கலசங்களில வசிக்கிற அதிதிகி சோமரசவும், மிருஷது மனுஷாளில ஸ்திதி செய்யறவனும், வரசது தேவர்களில ஸ்திதி செய்யறவனும், கிருதசது யாகங்களில ஸ்திதி செய்யறவனும், വ്യോമസത് ആകാശത്തില സ്ഥിതി ചെയ്യറവനും, അബ്ജ തണ്ണിയില ജനിച്ചവനും, ഗോജ ഭൂമിയില ജനിച്ചവനും, ഘൃതജ യാഗത്തില ജനിച്ചവനും, അദ്രിജ പർവ്വതങ്ങളില ജനിച്ചവനും, ഘൃതം സത്യവും, ബൃഹത് മഹത്തും ആക്കും. ആകാശത്തിലെ സൂര്യനായിട്ടും അന്തരീക്ഷത്തിലെ വായുവായിട്ടും ഭൂമിയിലെ അഗ്നിയായിട്ടും കലശങ്ങളിലെ സോമരസമായിട്ടും കാണപ്പെടുന്നതും, മനുഷ്യാളിലെയും ദേവർകളിലെയും യാഗങ്ങളിലെയും ആകാശത്തിലെയും സ്ഥിതി പண்றதும், தண்ணியிலையும் பூமியிலையும் ஆகாசத்திலேந்தும் பர்வதங்களிலேந்தும் ஜனிச்சிட்டு இருக்கிறதும், சத்தியவும் மகத்துவமா இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான். சோமரசத்தோட ரூபத்தில கலசங்களில இருக்கிற பரம்பொருள், அதிதியாயிட்டு கிரகத்தில இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம், அப்ஜா தண்ணியில, சங்கு மல்சியம் இப்படி இருக்கிற ரூபத்தில் இருக்கிற பரம்பொருள், கோஜா பூமியில விருட்சங்களோடும் செடி கொடிகளோடும் ரூபத்தில் இருக்கிற, நெல்லு கோதம்பு தொடங்கின தானியங்களோட ரூபத்தில் இருக்கிற பரம்பொருள், கிருதஜா யாக அங்கங்களாயிட்டு உண்டாகிற விஷயங்கள் எல்லாம் பரம்பொருள், அத்ரிஜா பர்வதங்களிலேந்து நதி உண்டாகிறதே அதுவும் பரம்பொருள், கிருதம் பரமார்த்த சத்தியமான சுபாவத்தோடு கூடின பரம்பொருள், பிருஹத் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற, மகத்தா இருக்கிற, எல்லாத்த விட சிரேஷ்டமா இருக்கிற பரம்பொருள். இப்படின்னு எங்கெல்லாம் என்னெல்லாம் காணறதோ அதெல்லாம் அந்த பரமாத்மாவோடு ரூபபேதங்களாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ நஜிகேதஸே அப்படின்னு இங்க நஜிகேதஸ் கிட்ட யமதேவன் சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். ஹம்சஹா சஞ்சாரம் பண்றவன், எல்லா சரீரங்களிலேயும் நிரந்தரம் சஞ்சரிக்கிற தேவனாக்கும் ஹம்சன் அப்படிங்கிற பரமாத்மா. காலச்சக்கரம் சுற்றி கரங்கி பிரளய காலம் வந்து சேரத்த ஸ்ரீருத்ரன் காலஸ்வரூபனாயிட்டு வரார் அப்படிங்கிறதுனால ருத்ரனுக்கு ஹம்சன் அப்படின்னு பேர் இருக்கு. சுஜிஷது தூய்மையான புத்தியால வசிக்கிற பரம்பொருள், தூய்மஸ்வரூபனான பரம்பொருள். வசுகு எல்லா திக்குகளையும் பிரகாசிப்பிக்கிற பகவான், எல்லா சரீரங்களிலேயும் வசிக்கிற பகவான். வசு அப்படின்னா வாசவன், வாசுதேவன், பிரகாசிப்பிக்கிறவன். அந்தரீட்ச சது அந்தரீட்சத்தில் வசிக்கிறவன், நடுவில் காணப்படுறதுக்கும் இந்த அந்தரீட்சம்.
ഭൂമി, അന്തരീക്ഷലോകം, ദ്യുലോകം. വായു രൂപത്തിലെ അന്തരീക്ഷത്തിൽ വസിக்கிற ഭഗവാൻ. ഹോത ഹോമം ചെയ്യறவன், எல்லா யஜ்ஞங்களையும் செய்யறவன், எல்லா யஜ்ஞங்களையும் செஞ்சு அந்த யஜ்ஞ பாகங்களை அடுத்தவாளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஹோதா. வேதிஷது யஜ்ஞ வேதிகளில அக்னி ரூபத்தில் வசிக்கிறவன். அதிதிகி திதி இல்லாதவன். ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இப்படின்னு 15 திதிகள் உண்டு. இன்ன திதி ஆக்கும் அப்படின்னு முன்கூட்டி சொல்லாதக்கு, നാളും തിഥിയും ഒന്നും ഇല്ലാതക്ക് വറവനാക്കും അതിഥി. അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് വറവൻ, അതാക്കും അതിഥി. ദേശകാലങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട അതിഥി. அப்படி இருக்கிற அதிதி வந்து ஒரு திதி முடியறதுக்கு முன்னால திரும்பி போற அதிதி. அதிதியாயிட்டு வர்றது ஈஸ்வரனாக்கும். திடீர்னு வந்து திடீர்னு காணாம போயிடுவார். துரேனசது கலசங்களில வசிக்கிறவர். യജ്ഞങ്ങളില് கலசம் வச்சு பூஜை பண்ணுவோமே, அந்த கலசங்களில ஏது தேவதா சாநித்தியத்தை மந்திரத்தால காணுறோமோ அது பரமாத்மாவாக்கும். மிருஷத் மனுஷாலில வசிக்கிறவனாக்கும் பரமாத்மா. நான் அப்படிங்கிற அபிமானத்துக்கு காரணமான ஜீவனாக்கும் பரமாத்மா. எல்லா உயிரினங்களிலேயும் வசிக்கிறவராக்கும் பரமாத்மா. வரசது சிரேஷ்டர்களிலேயும் சிரேஷ்டஸ்தானங்களிலேயும் சிரேஷ்டமானதுல எல்லாம் சிரேஷ்டமானதுல இருக்கிறவராக்கும் பரமாத்மா. கிருதசது கிருதம் ஜனன சத்தியம், சத்தியத்தையாக்கும் கிருதம் அப்படின்னு சொல்றது. பரமமான சத்தியஸ்வரூபனாக்கும் பரமாத்மா. വ്യോമസത് ആകാശത്തിൽ വസിக்கிற വായുരൂപത്തിൽ இருக்கிற പരമാത്മാ. പരമാത്മാ ഇല്ലാത്ത ഒരു ഇഞ്ച് ഇടം കൂടെ എങ്കിയുമേ ഇല്ലേ. ഈശാവാസ്യം ഇതം സർവം. ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ നമ്മളത് தெரிஞ்சுண்டதாக்கும். அப்ஜா தண்ணியில இருக்கிறதெல்லாம், தண்ணியிலேந்து ஜனிக்கிறதெல்லாம் பரபிரம்மம் தான். கோஜா பூமியிலேந்து உண்டாகிறதெல்லாம் பரபிரம்மம் தான். கிருதஜா சத்தியமான கர்மத்திலேந்து உண்டாகிறதெல்லாம் பரபிரம்மம் தான். அத்ரிஜா பர்வதங்களிலேந்து உண்டாகிறதெல்லாம் பரபிரம்மம் தான். கிருதம் இப்ப சொன்னதெல்லாம் டாப் மோஸ்ட் உண்மையாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ நச்சிகேதஸே அப்படின்னு மிருத்யுதேவன் சொல்றார். பிருஹத் അപരിമിത രൂപമാക്കും, സ്വരൂപമാക്കും. നമ്മളോട് കൺകളാല ഒന്നും ഇത്രയാക്കും ഭഗവാനോട് രൂപം அப்படின்னு திட்டப்படுத்த முடியாது. அன்லிமிட்டெட் ரூபமாக்கும் பகவானுக்குள்ளது, அன்லிமிட்டெட் மகிமையாக்கும் பகவானுக்குள்ளது. சாதாரணமாக இருக்கிற இந்திரியங்களால ஒன்றும் தெரிஞ்சுக்க சாதிக்காது. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற எந்த ஒரு சக்தியாலையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரமாத்ம சைதன்யத்தை